ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரமத்தன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டாளமுடு கோயிலில் நிற்கும். இப்போ நான் இப்போ இங்கே உள்ள சீரியல் உங்களுக்கு காட்ட போகிறேன். சீரியல் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்தி கன்னியாகுமரி அம்மனுக்கு செல்கின்றது. தேவி அவர் திருமணம் செய்ய வருகின்ற பொழுது சூரியன் உதித்து விட்டதா நினைத்து அங்கே சுசீந்திரத்திலே அவர் தங்கிவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் கன்னியாகுமரி அம்மனுக்கு கோபம் வருகின்றது. அவர்கள் பார்க்கின்றார்கள், விதவிதமாக செய்து வைத்திருந்த அந்த உணவு பதார்த்தங்கள் அனைத்தையும் காலால் அங்கே கடலில் தள்ளுகின்றார்கள். தன்னிடம் அலங்காரம் செய்து வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்கள் அனைத்தையுமே அப்படியே கடலிலே அள்ளி போடுகின்றார்கள். கோபத்தில் இதை செய்கின்றார்கள். செய்து அங்கே இருக்கின்றார்கள். இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தால் கூட சென்று பார்த்தாலும் கன்னியாகுமரியிலே மட்டும்தான் இருக்கின்ற நீராக இருந்தாலும் மணலாக இருந்தாலும் வேறு வித்தியாசமான கலர்ல பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய கடலில் வந்து மணல்னா மணல் ஒரே கலரில் பார்ப்பீங்க. ஆனால் கன்னியாகுமரியில் வந்து வெவ்வேறு விதமான நிறங்களிலே மணலும் பார்க்க முடியும், நீரும் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு எந்த நேரமும் ஏதாவது ஒரு குலை, ஒரு இலையோ குலையோ தண்டோ ஏதாவது ஒன்று அந்த கன்னியாகுமரியில் மிதந்துட்டே தான். அந்த இடத்துல மரமும் கிடையாது, செடியும் கிடையாது. ஆனால் அது மிதந்து கொண்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கன்னியாகுமரி அம்மன் அன்றைக்கு அவர்கள் செய்தது அதனுடைய நினைவாக இன்றைக்கு அந்த பகுதி அப்படிதான் காட்சி அளிப்பது நாம் கண்கூடாக சிறப்பு வாய்ந்த பகுதியில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த நாட்டு மக்களை கன்னியாகுமரி என்கிற அந்த முறையில் இருந்து இந்த மக்களை நம்மையெல்லாம் இந்த நாட்டையை காத்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தேவி கன்னியாகுமரி அவர்கள். கன்னியாகுமரி அம்மன் நம்மை காத்து கொண்டிருக்கின்ற இந்த நம்முடைய பகுதியிலே வாழ்கின்றன. எவ்வளவு சிறப்பு மிக்க இந்த புண்ணிய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். விவேகானந்தர் இங்கே நடந்து தவம் செய்த பூமி கன்னியாகுமரி அம்மன் குடியிருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்ற பகுதி, சிவன் இங்கே வந்த பகுதி. ஏராளமான வரலாற்று உண்மைகளை பார்க்கின்ற பொழுது ராமன் சீதையை தேடி செல்கின்ற பொழுது நம்முடைய பகுதி வழியாக சென்றதாக பல்வேறு ஆதாரங்களை கல்வெட்டுகளில் அமைத்திருக்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் விவேகானந்தர் ஒரு பாதம் அங்கே இருப்பது என்று பார்க்க முடியும். இன்னைக்கு அது பாரத நாட்டினுடைய ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கையில் அது ஒரு பாதம் மட்டும் ரெண்டு பாதத்தில் ஒரு சின்ன கண்ணாடியில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருவாங்க. விவேகானந்த பாறை மீது எல்லாம் வந்து விவேகானந்த கேந்திரத்திற்கு சொந்தமானது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சுவாமி ஐயப்பரை பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.